எங்கே பயணம் எங்கே பயணம் எங்கே? வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற ஆலயம் சனி பகவான் ஆலயம். இது திண்டுக்கல் மாவட்டத்தில் மலைக்கோட்டை கீழே இருக்குது. சனி பகவான் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம், பீதி, கலக்கம் இதெல்லாம் வரும். இது இயல்பு தான், அப்படிலாம் ஒன்றும் பயந்துட வேண்டாம். சனி பகவானை மூலவராக கொண்ட ஒரு சில கோவிலில் இதுவும் ஒன்று. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு குச்சனூரில் இருக்குது, அதுக்கப்புறம் திண்டுக்கல்லில் தான் இருக்குது. திருநள்ளாறில் கூட பிரகாரத்தில் தான் சனி பகவான் வந்து இருக்கார். இந்த சனீஸ்வரர் கோவில் வந்து 100 ஆண்டுக்கு முன்னால் பழமையான ஒரு கோவில். இது எப்படி இங்கே உருவாச்சு, இதோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எல்லார் வாழ்க்கையிலையும் ஜாதக கணக்குப்படி 7.5 ஆண்டுகள் வந்து சனி பகவான் வந்து ஒவ்வொரு ஜாதகரையும் பிடிப்பார். அதாவது ராசிக்கு முன்னால் 2.5 வருஷம், அந்த ராசியில் ஒரு 2.5 வருஷம், அதுக்கு அடுத்து ஒரு ராசியில் ஒரு 2.5 வருஷம், இப்படி மொத்தம் 7.5 வருஷம் வந்து சனி பகவானோட ஆதிக்கம் ஒவ்வொரு ஜாதகருக்கும் இருக்கும். இதை தான் 7.5 சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 7.5 சனியில் அகப்படாதவங்களே இருக்க முடியாது. சிவபெருமான் கூட இதில் அகப்பட்டிருக்காரு. இதில் சிக்காத 2 பேர் யாருன்னு பார்த்தோம்னா விநாயகர், மற்றொரு வந்து ஆஞ்சநேயர். ஆனாலும் ஆஞ்சநேயர் கூட 7.5 சனியில் மாட்டியிருக்கிறதா நம்மளுக்கு ஒரு வரலாறு தெரிய வருது. ஆஞ்சநேயரை பிடிக்க வேண்டிய காலம் வர்றப்ப சனி பகவான் வந்து ஆஞ்சநேயரை அணுகிறாரு. அப்போ ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீராமருக்கு உதவியாக யுத்தத்தில் ஈடுபட்டு இருக்காரு. கடுமையான யுத்த நேரம் அது. ஆஞ்சநேயர் வந்து யுத்தத்தில் ஸ்ரீராமருக்கு ரொம்ப உதவியாக இருக்கார். ராமர் விஷ்ணுவின் அம்சம் அப்படிங்கிறதுனால அவருக்கு உதவியாக இருக்கிற ஆஞ்சநேயரை சனி பகவானால் எளிதில் வந்து பிடிக்க முடியல. ஸோ அவருக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு பரஸ்பரம் ஒரு டிஸ்கஷனில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி நான் ஸ்ரீராமருக்கு உதவியாக இருக்கேன், இந்த சமயத்தில் என்னால் வந்து இந்த 7.5 சனியில் எல்லாம் மாட்டிக்க முடியாது அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறாரு. சனி பகவானும் என்ன சொல்கிறாருன்னா, தான் கடமையை நான் கரெக்டாக சரியாக செஞ்சாகணும், அதனால் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லி சனி பகவான் கேட்குறாரு. இப்படி பேச்சுவார்த்தை நடக்குது. 7.5 வருஷம்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியல எவ்வளோ ஒரு யுத்தம் ரொம்ப கடுமையாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப, சரி 7.5 வருஷம் வேணாம், ஒரு 7.5 மாதமாவது நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சனி பகவான் கேட்குறாரு. அதுக்கு வாய்ப்பில்லைன்னு ஆஞ்சநேயர் மறுக்கிறாரு. சரி 7.5 வருஷம் 7.5 மாதம் வேண்டாம், 7.5 வாரம், 7.5 நாள், 7.5 மணி நேரம், அதுக்கும் மறுக்கிறாரு. கடைசியில் 2 பேரும் பேசி 7.5 நாளிகை அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோமியா அப்படிங்கிற மாதிரி அந்த 7.5 நாளிகை அப்படின்னு அங்கே ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த சமயத்தில் வந்து லட்சுமணன் போரில் வந்து காயம்படுறாரு. காயம்பட்டு மயங்கி விழுகிறாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் தர சஞ்சீவி மலையை வந்து ஆஞ்சநேயர் தூக்கிட்டு வர்றாரு. அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வர அந்த 7.5 நாளிகளை தான் வந்து சனி பகவான் வந்து ஆஞ்சநேயரை பிடிச்சிருக்காரு. அந்த வடக்கே இருந்து அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு இலங்கை நோக்கி பயணிக்கும்போது அந்த 7.5 நாளிகை முடிஞ்சு சனி பகவான் ஆஞ்சநேயரை விட்டு விடுவிச்ச இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல தான் வந்து இந்த சனி பகவான் ஆலயம் அமையப்பட்டிருக்கு. இது இப்போ நம்ம இந்த கோவிலில் நெருங்கிட்டோம். இங்கே காரில் வந்தீங்கன்னா மலைக்கோட்டைக்கிலேயே காரை பார்க்கிங் பண்ணிட்டு கொஞ்சம் நடந்து வர மாதிரி இருக்கும். இங்கே சனீஸ்வரர் தான் மூலவராக இருக்கார். சுற்றிலும் பரிவார தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா விநாயகர், தட்சிணாமூர்த்தி, ராகு கேது, சுப்பிரமணியர் இப்படின்னு பரிகார கடவுள்லாம் உள்ளே இருக்காங்க. வெளியே 2 காவல் தெய்வம் வெளியே இருக்குது. பொதுவாக நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, சனி பகவானை பற்றி நீங்கள் யாரும் பெரிதாக அலட்டிக்க வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து ஒரு 7.5 வருஷம் 7.5 சனின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷம் அஷ்டாத்தம சனின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் இன்னொரு 2.5 வருஷம் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்கும். இது இல்லாமல் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் மாறி மாறி இது வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதை நினச்சோம்னா நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீல் தான் வரும். இந்த 7.5 சனி காலத்தில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பேர் வந்து லைஃப்பில் பயங்கரமாக டெவலப்மெண்ட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, சொந்த வீடு வாங்கியிருக்கிறாங்க, லைஃப்பில் கேரியர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. நான் பார்த்த வரையில் வந்து எல்லாமே ஒரு நல்ல வாழ்க்கை தான் இந்த 7.5 சனி நடக்கிற காலத்தில் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க. நம்ம கவலைகளை நினச்சா கவலை தான் பெருகும், மகிழ்ச்சியை நினச்சா மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு பெருகும். ஸோ நல்ல வளங்களை நினச்சி இந்த காலத்தில் நீங்கள் நல்லா வளங்களை நினச்சி டெவலப்மெண்ட்டை நினச்சி நீங்கள் அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா கண்டிப்பாக டெவலப் ஆகும்.
இந்த கோயிலில் பார்த்தோம்னா பழமையான கல்வெட்டுகள்லாம் இருக்குது. ஸோ அந்த கல்வெட்டெல்லாம் பார்த்தோம்னா 100 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள கோவில்னு நம்மளுக்கு தெரிய வருது. அங்கே உள்ள அவர் அர்ச்சகர்கிட்ட நம்ம பேச்சு கொடுத்தோம். பேச்சு கொடுத்த பல தகவல்களை சொன்னார். ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் சனிக்கிழமை வந்து ரொம்ப சிறப்பாக இங்கே இருக்குமா. பொதுவாக அந்த கோயில் வந்து வார நாட்களில் வந்து காலைல 9:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் இந்த கோவில் இருக்குது. ஈவினிங் ஒரு 4:30லேருந்து 6:00 வரைக்கும் இருக்குது. சாட்டர்டே மட்டும் பார்த்தீங்கன்னா 6:00 நடை திறந்து மதியானம் 1 மணி வரைக்கும் நடை திறந்து வச்சுருக்காங்க. அன்னைக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. மதியானம் ஒரு 1 மணிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த சனி பற்றிய பயம் உள்ளவர்கள், இந்த 7:30 சனி நடக்கிறவங்க, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவங்க, அஷ்டம சனி நடக்கிறவங்க, இவங்கெல்லாம் இங்கே வந்து அந்த அபிஷேக விஷயத்தில் கலந்துக்கிட்டு அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அதோட தாக்கம் குறையும்னு அவர் நல்லா சொல்கிறாரு அவர். மேலும் இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு 7:30 சனி இந்த மாதிரி நடக்கிற சமயத்தில் நீ வந்து உடல் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவிகள், அதாவது அவர் செய்கிற உதவியை வந்து விளம்பரப்படுத்தாதீங்க. உங்கள் மானசீகமாக செய்யுங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு என்ன தேவையோ அவங்க சந்தோஷப்படுற மாதிரி சில உதவிகளோ விஷயங்களோ நீ செய்தீங்கன்னா நல்லது நடக்கும். இது இல்லாமல் சிவபெருமான வில்வ இலையால் பூஜிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் நல்லது நடக்கும். இப்படி இந்த கோவிலில் வந்து வணங்கிட்டு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இது அருகிலேயே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவில் தனியாக இருக்குது. மலைக்கோட்டையில் இருக்குது, கீழே அடிவாரத்தில் இருக்குது. முடிச்சுட்டு இந்த ஆஞ்சநேயரையும் வணங்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ப்ரேயர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இது மலைக்கோட்டை அடிவாரத்தில் இருக்குது. சுற்றிலும் தெப்பம் இருக்கும். அந்த தெப்பத்துக்கு நடுவில் இந்த ஆஞ்சநேயர் அமையப்பட்டிருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். பார்க்குறதுக்கே இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. இது ஆஞ்சநேயருக்கு மட்டும் உள்ள ஒரு கோவில் இது. ஸோ சனி பகவானை தரிசித்து இந்த ஆஞ்சநேயரையும் நீங்கள் ஒரு தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரேயர் ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த கோயில் வந்து காலையில் ஒரு 10:30 மணிக்கெலாம் நடை சாத்தி முடிச்சுடுவாங்க. காலைல ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்து 10:30க்கெலாம் நடை சாத்திடுவாங்க. திரும்பி ஈவினிங் வந்து ஒரு 5:00 வருவாங்க. இந்த கோயிலுக்கு 10:30 மணிக்கு நடை சாத்திறதுனால இங்கே வர முடியலன்னா சனீஸ்வர பகவான் ஆலயம் பக்கத்துலேயே வந்து ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, சீனிவாச பெருமாள் கோவில்னு. நீங்கள் அதுக்குள்ளே கூட ஒரு ஆஞ்சநேயருக்கு ஒரு சந்நிதி இருக்குது. நீங்கள் அங்கே போய் கூட ஆஞ்சநேயரை வழிபடலாம். சனீஸ்வரர் வழிபட்டு ஆஞ்சநேயரை வழிபடணும், அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, டெவலப்மெண்ட்டை நினைங்க, உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நினைங்க, அதோட வளங்களை பற்றி நினைங்க. நல்லதே நடக்கும், பாசிட்டிவாக நடக்கும். இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.